இந்த ரகசியம் தெரிஞ்சா இனி இந்த பாட்டை கேட்கும்போது கண்டிப்பா அழுவீங்க. கண்ணதாசன் மரணப்படுக்கையில் எழுதிய அந்த கடைசி வரிகள். வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமாவில் எத்தனையோ பாடலாசிரியர்கள் வந்து போயிருக்கலாம். ஆனால் மரணத்திற்கு பிறகும் தன் வரிகளால் கோடிக்கணக்கான மனிதர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ஒரே ஒரு கவிஞன் கவியரசு கண்ணதாசன் மட்டும்தான். பொதுவாக கண்ணதாசன் அவர்கள் மெட்டுக்கு மிக வேகமாக வரி எழுதி விடுவார் என்று நமக்கு தெரியும். ஆனால் அமெரிக்க மருத்துவமனையில் மரணப்படுக்கையில் தன் கையில் குத்தப்பட்டிருந்த குளுக்கோஸ் ஊசியின் வலியோடு மரணத்தின் வாசலில் நின்று கொண்டு அவர் எழுதிய அந்த கடைசி பாடல் எது? அந்த பாடலின் பின்னணியில் இருந்த உங்களை உலுக்கப் போகும் அந்த மாபெரும் ரகசியம் என்ன? வாங்க முழுமையாக பார்ப்போம். அது 1981ஆம் ஆண்டின் இறுதிக்காலம். கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் உடல்நிலை மிக மோசமடைகிறது. மேல் சிகிச்சைக்காக அவர் அமெரிக்காவில் உள்ள சிகாகோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அதே காலகட்டத்தில் சென்னையில் இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள் 3ஆம் பிறை என்ற காவிய படத்தை இயக்கி வந்தார். அந்த படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியாக உலகநாயகன் கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரீதேவியின் நடிப்புக்கு உயிர் கொடுக்க ஒரு உன்னதமான சோக பாடல் தேவைப்பட்டது. இசைஞானி இளையராஜா ஒரு நெஞ்சை உருக்கும் மெட்டை போட்டு தயார் செய்து வைத்திருந்தார். கண்ணதாசன் அமெரிக்காவில் இருப்பதால் வேறு ஒரு கவிஞரை வைத்து பாடல் எழுதலாம் என்று படக்குழு யோசித்தது. ஆனால் இளையராஜாவும் பாலு மகேந்திராவும் இந்த மெட்டுக்கு உயிர் கொடுக்க கவியரசால் மட்டும்தான் முடியும் என்று ஒற்றை காலில் நின்றார்கள். உடனே அந்த மெட்டு அமெரிக்காவில் இருந்த கண்ணதாசனுக்கு டேப் ரெக்கார்டர் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. மருத்துவமனையில் மரணத்தோடு போராடி கொண்டிருந்த கண்ணதாசன் அந்த மெட்டை கேட்டார். உடல் ஒத்துழைக்கவில்லை என்றாலும் தன் பேனா முனையால் தமிழ் திரையுலகிற்கு தன் இறுதி முத்திரையை பதிக்கத் தொடங்கினார். தன் வாழ்க்கையின் கடைசி பக்கத்தில் நின்று கொண்டு கமலஹாசனின் கதாபாத்திரத்திற்காக அவர் எழுதிய அந்த பாடல்தான் கண்ணே கலைமானே கண்ணின் மயிலென கண்டேன் உனை நானே என்ற அழியாத காவிய பாடல். இந்த பாடலில் வரும் காதல் கொண்டேன், விழிவிழியே, காலம் மாறினதே மற்றும் அந்திப் பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன் போன்ற வரிகள் கதையின் நாயகனுக்காக எழுதப்பட்ட வரிகள் மட்டுமல்ல. அது கண்ணதாசன் தனது இறுதி காலத்தில் இயற்கையையும் இறைவனையும் நோக்கி உருகிய வரிகள். இந்த வரிகளை எழுதி முடித்த சில நாட்களிலேயே கவியரசு கண்ணதாசன் இவ்வுலகை விட்டு மறைந்தார். அவர் மறைந்தாலும் அந்த பாடல் பதிவாகி திரைக்கு வந்தபோது தியேட்டர் கதறி அழுதது. கமலஹாசனின் அசாத்திய நடிப்பில் பின்னணியில் ஒலித்த கண்ணதாசனின் அந்த இறுதி வரிகள் இன்றும் தமிழ் சினிமாவின் அகசிறந்த பாடலாக உச்சி முகரப்படுகிறது. மரண படுக்கையிலும் தமிழ் சினிமாவிற்கு ஒரு அழியாத காவியத்தை தந்துவிட்டு சென்ற கவியரசு கண்ணதாசனின் இந்த உருக்கமான ரகசியம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான சினிமா வரலாற்று செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.